ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம், ஒரு சினிமா வருது, சினிமாவை பாருங்க அப்படின்னு சொல்றோம். உடனே இல்ல நீங்க ஊபி தான் அப்படின்னு இந்த காங்கிரஸ்காரங்க சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு அகராதியில யார் தான் ஊபி சொல்லுங்க. உண்மையை சொன்னா அவங்க ஊபி, நல்லதுக்கு சொன்னா அவங்க ஊபி. இதுல பல பேருக்கு இன்னைக்கு வந்து சந்தோஷம். ஓகே, நாங்க வந்து நிறைய பேரோட முகத்திரை கிழிச்சிட்டு இருக்கோம். அப்படி முகத்திரை கிழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல உங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே பாதி பேர் சங்கியா தான் இருக்காங்க. அதுல எவன் சங்கினி யாருக்குமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த முகத்திரை கிழிங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் போட்டேன், ஆமா நான் ஊபி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்கோர்ஸ் உங்களோட இந்த மல்லு கட்டுறதுக்கு ஊபியா இருக்கிறது நல்லது, ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லை. உடன்பிறப்பேன்னு கலைஞர் சொன்னாரு, அது நல்ல வார்த்தை தான். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இன்னைக்கு என்னோட வாக்கு வந்து தமிழக மாநிலத்துல இருக்கு அப்படின்னா என்னோட வாக்கு பாதுகாப்பா இருக்கு. உங்களுக்கு நான் போட்டா எனக்கு பாதுகாப்பு இருக்கு, கண்டிப்பா நான் போட்டு போறேன். அதுல எனக்கு அப்செக்ஷன் எனக்கு கிடையாது. ஆனா பாராளுமன்ற எலெக்ஷன்ல இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு அவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவன் அடுத்த கட்சிக்கு தாவிடுறான், பாஜகவுக்கு தாவறானுங்க. எல்லா மாநிலத்துல எல்லா இடங்கள் எல்லா மாநிலங்களையும் இதே இப்ப கேரளால வந்து 8 வார்டு கவுன்சிலர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு மாறி இருக்கானுங்க. பீகார்ல 6 பேரு அவனுங்க பாஜகவுக்கு மாற போறானுங்க. ஏகப்பட்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு மாறுறானுங்க. இவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டது ராகுல் காந்தின்ற தலைமை காங்கிரஸ் கட்சிக்காக தான். இதுல காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க போனா போட்டு, நாங்க வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கோம். என்ன சுதந்திரம்? அவங்க போனா நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க அபத்தமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முதல்ல அரசியல் புரிதல் என்னன்னு தெரியுதா? ஏன் தொகுதியில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தொகுதி நாகர்கோவில் தொகுதி. நான் வந்து இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, தலைமை வந்து அங்க வந்து காங்கிரஸ் நிக்க வைக்கிறாங்க நாகர்கோவில் தொகுதியில. என்னோட வாக்கு நான் காங்கிரஸ்க்கு தான் கொடுக்க போறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஊபியாவே இருக்கேன், பட் என்னோட ஓட்டு வந்து அங்கதான் போகுது. இப்ப நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்றீங்களா, இப்ப விஜயதாரணி மாதிரி ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணி நிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு நான் ஓட் பண்றேன், அவங்க வாங்கிட்டு பாஜகவுக்கு போறாங்க. பாதிப்பு யாருக்குங்க? யாருக்கு? உங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பா? அது எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இதை பத்தி நீங்க பேச மாட்டோமா? காங்கிரஸ்காரங்க என்னங்க நீங்க வந்து என்ன அரசியல் பண்றீங்கன்னே புரியல.